இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் வீட்டுக்காரரு அந்த பணத்தை எடுத்திருக்கவே மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும் சார். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு சார். அதை கண்டுபிடிச்சு கண்டிப்பா இவர் நிரபராதின்னு நான் நிரூபிப்பேன். அம்மா, நீங்க அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க. உங்க பணம் கண்டிப்பா உங்க கையில வந்து சேரும். என்ன நம்புங்க, நான் பணத்தோட வரேன். சொல்லுங்கம்மா, என்ன வேணும் சொல்லுங்க. என் வீட்டுக்காரரு ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அவர் கொஞ்சம் முன்னாடி இங்க ஆட்டோவை நிப்பாட்டிட்டு உங்க கடைக்கு வந்து டீ குடிச்சிருக்காரு. அப்போ அவர் ஆட்டோல கொஞ்சம் பணம் வச்சிருந்திருக்காரு. அது தொலைஞ்சு போயிடுச்சு. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? ஏதாச்சும் தெரியுமா? கவனிக்கலையம்மா. கவனிக்கலையா? அம்மா, அப்போ அம்மா நீங்க சிவராமன் ஒய்ஃப் தானே? ஆமா தம்பி, அவர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமா. அவரோட ஆட்டோல ஏதோ ஒரு கஸ்டமர் பணத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களோட பணம் தான், அதான் தொலைஞ்சு போயிருச்சு. பக்கத்துல ஏதாவது கேட்டு பாருங்கம்மா. கடையிலையா? ஐயோ, நான் எங்கன்னு போய் விசாரிப்பேன். கடையிலையா? எந்த தகவலும் கிடைக்கலையே. ஐயோ கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? யாருக்குமே கெட்டது நினைக்காத என் புருஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? மத்தவங்க பொருளுக்கு துளியும் ஆசைப்படாத என் புருஷனுக்கு திருட்டு பட்டமா? அவருக்கு கெட்ட பேர் வர்றது ஒண்ணுதான், ஒண்ணு தப்பா பேசுறதும் ஒண்ணுதான். அவரை எப்படியாவது மீட்டு கொடு. என் புருஷனை காப்பாத்த ஏதாவது ஒரு வழி சொல்லு. துளசி அம்மா, எப்படி இருக்க? நான் நல்லா இல்ல துளசி. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் என்னத்த சொல்றது? அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? எதுக்கு? எனக்கு வேலை போயிடுச்சு. அதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன திருடன்னு சொல்லும்போது என் கைகாலாம் நடுங்குது. சரி, நீ லொகேஷன் அனுப்பு, நான் வரேன். வேண்டாம் துளசி, நீ வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னவோ இன்னும் நம்பிக்கை இருக்கு. அவரு எந்த தப்பு செய்யற ஆள் இல்ல. நான் அவரை எப்படியாச்சும் வெளியில எடுத்துருவேன். தைரியமா இருமா, கண்டிப்பா பணம் கிடைச்சிரும். நான் நேரா கிளம்பி வரேன். வேண்டான்னு சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, என்னால முடியலன்னா நான் உன்கிட்ட உதவி கேக்குறேன். நீ அப்ப வந்தா போதும். நான் வைக்கிறேன். அம்மா, தம்பி, இந்த சிசிடிவி வேலை செய்யுமா? வேலை செய்யுமா. நான் சொல்லவே மறந்துட்டேம்மா. வாங்கம்மா, காட்டுறேன். சரிங்க தம்பி, சரி. பாருங்கம்மா. இல்ல, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். இல்ல, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போடுங்க. வர ஒருத்தன் வரா. அவன் எடுத்துட்டு ஓடுறான் பாருங்க. அவன்தான் போலீஸ்க்கு. இரு தம்பி, நான் இதை என் போன்ல வீடியோ எடுத்துங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுப்பா. சரிங்கம்மா. தம்பி, ரொம்ப நன்றி. சரிங்கம்மா. ஓகேம்மா, போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க.
ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னம்மா? எனக்கு ஒரு சின்ன உதவி. இருங்க, இதோ இந்த போட்டோல இருக்கிற இந்த ஆளை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கம்மா. பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கம்மா. எங்க பாத்தீங்க? இப்பதான் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு. இந்த ஆளு உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளா இவன்? இல்ல இல்ல, வேண்டப்பட்டவர்களா இல்ல இல்ல, இப்போ இவன் எங்க இருப்பான்னு தெரியுமா? சரி, ரொம்ப நன்றிப்பா. சரி, ரொம்ப வாங்க. நன்றி. ஜெய் ஆஞ்சநேயா. இப்ப என்ன பண்றது? நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்போம். ஆஹா, துளசி தான் கால் பண்றா. இப்ப நான் ஃப்ரெண்டா பேசவா இல்ல ஹஸ்பண்டா பேசவா? பேசாம ஃப்ரெண்டாவே பேசுவோம். சொல்லுங்க ஃப்ரெண்ட், நீங்க எப்படி இருக்கீங்க? சார், நான் நல்லா இருக்கேன் சார். என்ன ரொம்ப நாளா கால் பண்ணவே இல்லை? சார், நான் அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை. உங்களோட ஹெல்ப் வேணும். என்னாச்சு மேடம்? அதாவது சார், எனக்கு யார்கிட்ட உதவி கேட்கணும்னு தெரியல சார். அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். மேடம், நீங்க கவலையை விடுங்க, அத நான் பாத்துக்கிறேன் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏய், என் மாமனாரையே அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? வரேன். என் மாமனாரையே வரேன்.